பிகாமில் செமஸ்டர் 3ல் டான்சே சிலபஸ் படி பிஸ்னஸ் மேக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேப்பரோட சாப்டர் 1 தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அது வந்து ரேஷியோ அண்ட் ப்ரப்போர்ஷன். ஃபஸ்ட்டு ரேஷியோ பார்ப்போம். ரேஷியோட டெஃபனிஷன் என்ன அப்படின்னா, இதெல்லாம் தியரி கொஸ்டினில் கேட்பாங்க, அதனால டெஃபனிஷன் ஆஃப் ரேஷியோலாம் படிச்சுக்குங்க. A ratio is the relation which one quantity bears to another of same kind. அதாவது ஒரு ரேஷியோ அப்படிங்கிறது ஒரு குவான்டிட்டி, ஏங்கிற ஒரு குவான்டிட்டி இருக்குது, பிங்கிற ஒரு குவான்டிட்டி இருக்குன்னா ரெண்டுக்கு நடுவில் ஏ இஸ் டு பி இப்படின்னு எழுதுனா இது ஒரு ரேஷியோ. இது ரெண்டும் ஒரே கைண்டாக இருக்கணும். அதாவது ஏ இஸ் டு பியை எப்படி எழுதலாம்னா ஏ பை பின்னு எழுதலாம். ஒரே கைண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது ருப்பீஸில் இருந்தால் இதுவும் ருப்பீஸ், இது பைஸில் இருந்தால் இதுவும் பைஸ், இது கிலோகிராமில் இருந்தால் இதுவும் கிலோகிராம், ஒரே கைண்டாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது அதனுடைய ரேஷியோ தான் நம்ம ரேஷியோ அப்படின்னு சொல்கிறோம். இது ஒரு ரிலேஷன். ஏ இஸ் டு பின்னு சொல்லலாம், ஏ பை பின்னு சொல்லலாம், ரெண்டும் ஒரே கைண்டாக இருக்கணும். இந்த ஏ பை பி அப்படின்னு எழுதுகிறோம் இல்லையா, இதில் ஏக்கு பேர் என்ன அப்படின்னா ஆன்டிசிடென்ட்னு பேர். ஏக்கு அதான் நியூமரேட்டர்னு நம்ம சொல்லுவோம், இதுக்கு வந்து ஆன்டிசிடென்ட். அது மாதிரி பியை நம்ம என்ன சொல்லுவோம், டினாமினேட்டர்னு சொல்லுவோம். ஃப்ராக்ஷனாக இருந்தால், ரேஷியோவாக இருந்தால் மேலே உள்ளதை ஆன்டிசிடென்ட்னு சொல்லணும், கீழே உள்ளதை வந்து மேலே உள்ளது ஆன்டிசிடென்ட், கீழே உள்ளது கான்சிக்வெண்ட். நியூமரேட்டர் வந்து ஆன்டிசிடென்ட், டினாமினேட்டர் வந்து கான்சிக்வெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ரேஷியோ கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு ப்ராப்ளம் எழுதுகிறேன் பாருங்கள். எ ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு 3:4. எ ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு 3:4. 3:4னு ஒரு ரேஷியோ. இப்போ இதில் இது ஆன்டிசிடென்ட், இது கான்சிக்வெண்ட்னு தெரியும். ஆனால் இந்த ரேஷியோவில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இஃப் த ஆன்டிசிடென்ட் இஸ் 12 அப்படிங்கிறாங்க. நம்ம என்ன சொல்கிறோம், ஆன்டிசிடென்ட் 3ங்கிறோம், ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க 12 அப்படிங்கிறாங்க. அப்போ கான்சிக்வெண்ட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. கான்சிக்வெண்ட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு ரேஷியோ 3:4 இருக்குது, இது நான் ஆன்டிசிடென்ட்னு சொன்னேன், இதை கான்சிக்வெண்ட்டுன்னு சொன்னேன். ஆனால் அவங்க கொடுத்துருக்க நம்பர் 12, அப்போ கான்சிக்வெண்ட் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ ஒரு ரேஷியோ இருக்குதுன்னு வைங்க, 3/4. இது வந்து எதுக்கு ஈக்குவல்னா, இதை மேலேயும் 2ஆல் பெருக்கி கீழேயும் 2ஆல் பெருக்கி 6/8க்கு ஈக்குவல். அந்த மாதிரி 3/4. ஆனால் மேலேயும் கீழேயும் ஒரே நம்பரால் பெருக்கணும். அப்போ இதில் என்ன தெரியுதுன்னா 3/4 வந்து 6/8க்கு ஈக்குவல்னு தெரியுது. அது மாதிரி இதை மேலேயும் 3ஆல் பெருக்குனா கீழேயும் 3ஆல் பெருக்கணும். அப்போ 9/12. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது உங்களுக்கு, 3/4, 6/8, 9/12க்கு ஈக்குவல். இந்த மாதிரி ஒரே நம்பரால் பெருக்குனா ஈக்குவலாக வரும். அப்போ நமக்கு இங்கே 12 கொடுத்துருக்காங்க மேலே. இதுதான் நம்ம போடும். இது வந்து உங்களுக்கு ஹிண்ட்டுக்காக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ 3:4ன்னு வைங்க, இதை வந்து 12 வரணும் இந்த இடத்துல. அப்போ எதால் பெருக்கியிருக்காங்க, 4ஆல் பெருக்கியிருக்காங்களா. அப்போ கீழே என்ன பண்ணணும், 4ஆல் பெருக்கணும். அப்போ 12/16ன்னு வரும். இப்போ 12 அவங்க ஆன்டிசிடென்ட்னு கொடுத்துட்டாங்க, அப்போ 16 என்னது, கான்சிக்வெண்ட். அப்போ இதுக்கான ஆன்சர் என்னது, கான்சிக்வெண்ட்டுக்கான ஆன்சர் என்னது, 16ங்கிறது தான் இதோட ஆன்சர். ஏன்னா 3 4ஆல் பெருக்கினா 12, அப்போ 4 4ஆல் பெருக்கினா 16, அதனால் இதோட ஆன்சர் 16. 3 4ஆல் பெருக்கினா 12, அதே 4ஆல் தான் கீழே உள்ள நம்பரையும் பெருக்கணும், அப்போ அது வந்து 16. அப்போ ஆன்டிசிடென்ட் ஏ வந்து 12, சி கான்சிக்வெண்ட் 16. இதுதான் ஆன்டிசிடென்ட் கான்சிக்வெண்ட் பற்றி நம்ம பார்க்குறது. அப்புறம் பாருங்கள், இப்போ வந்து இதில் ரேஷியோவில் நிறையா டைப்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஏ இஸ் டு பி அப்படின்னு ஒரு ரேஷியோ இருக்குது அப்படின்னா, இதனுடைய இன்வர்ஸ் ரேஷியோ வந்து என்ன அப்படின்னா பி இஸ் டு ஏ. இதை தலைகீழாக எழுதுனா இன்வர்ஸ் ரேஷியோ. அதே மாதிரி ஏ இஸ் டு பி அப்படின்னு ஒரு ரேஷியோ இருக்குது அப்படின்னா, அதனுடைய டூப்ளிகேட் ரேஷியோ என்ன அப்படின்னா, அதாவது ஸ்கொயர் பண்ணுனா அதுக்கு பேர் டூப்ளிகேட் ரேஷியோ. ஏ ஸ்கொயர் இஸ் டு பி ஸ்கொயர். ஏ இஸ் டு பின்னு ஒரு ரேஷியோ இருக்குது, அதனுடைய ட்ரிப்ளிகேட் ரேஷியோ என்ன. ட்ரிப்ளிகேட் ரேஷியோ என்னன்னு கேட்டால் ஏ கியூப் இஸ் டு பி கியூப். டூப்ளிகேட்டுங்கையில் அதை ஸ்கொயர் பண்ணணும், ட்ரிப்ளிகேட்டுங்கையில் அதை என்ன பண்ணணும், கியூப் பண்ணணும். ஏ இஸ் டு பிங்கிற ஒரு ரேஷியோ இருக்குது, அதனுடைய இன்வர்ஸ் ரேஷியோ பி இஸ் டு ஏ.
அதனுடைய டூப்ளிகேட் ரேஷியோ ஏ ஸ்கொயர் இஸ் டு பி ஸ்கொயர், அதனுடைய ட்ரிப்ளிகேட் ரேஷியோ ஏ கியூப் இஸ் டு பி கியூப். அது மாதிரி ஏ இஸ் டு பின்னு ஒரு ரேஷியோ இருக்குது, அதனுடைய சப்டூப்ளிகேட் ரேஷியோ என்ன? சப்டூப்ளிகேட் ரேஷியோ என்ன அப்படின்னு கேட்டால் ரூட், அதாவது ஏ 1/2 இஸ் டு பி பவர் 1/2, அல்லது இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா ரூட் ஏ இஸ் டு ரூட் பின்னு சொல்லலாம். இதுதான் இதனுடைய சப்டூப்ளிகேட் ரேஷியோ. இதே மாதிரி ஏ இஸ் டு பின்னு ஒரு ரேஷியோ இருக்குது, அதனுடைய சப் ட்ரிப்ளிகேட் ரேஷியோ என்ன? சப் ட்ரிப்ளிகேட் ரேஷியோ என்னன்னா ஏ பவர் 1/3 இஸ் டு பி பவர் 1/3, அல்லது இது எப்படி என்ன சொல்லலாம்னா கியூப் ரூட் ஆஃப் ஏ இஸ் டு கியூப் ரூட் ஆஃப் பி. இது ஸ்கொயர் ரூட் ஆஃப், இது வந்து கியூப் ரூட் ஆஃப். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இன்வர்ஸ் ரேஷியோ, டூப்ளிகேட் ரேஷியோ, ட்ரிப்ளிகேட் ரேஷியோ, சப் டூப்ளிகேட் ரேஷியோ, சப் ட்ரிப்ளிகேட் ரேஷியோ அப்படின்னு இதில் இருக்குது. இப்போ இதில் சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு நான் டூப்ளிகேட் ரேஷியோக்கு எக்ஸாம்பிள்ஸ் போடுறேன். டூப்ளிகேட் ரேஷியோஸ். இப்போ எக்ஸ் இஸ் டு ஒய், இதனுடைய டூப்ளிகேட் ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க. டூப்ளிகேட் ரேஷியோ எக்ஸ் இஸ் டு ஒய்க்கு எக்ஸ் ஸ்கொயர் இஸ் டு ஒய் ஸ்கொயர், ஸ்கொயர் பண்ணால் டூப்ளிகேட் ரேஷியோ. 9 இஸ் டு 15, இதனுடைய டூப்ளிகேட் ரேஷியோ என்ன? அப்போ 9 ஸ்கொயர் இஸ் டு 15 ஸ்கொயர், அதாவது 9 ஸ்கொயர்னால் எவ்வளவு? 81, 15 ஸ்கொயர்னால் எவ்வளவு? 225. 7 இஸ் டு 11, இதனுடைய டூப்ளிகேட் ரேஷியோ என்ன? டூப்ளிகேட்னா என்ன பண்ணணும்? ஸ்கொயர் பண்ணணும். 7 ஸ்கொயர் இஸ் டு 11 ஸ்கொயர், 49 இஸ் டு 121. இது வந்து இதனுடைய டூப்ளிகேட் ரேஷியோஸ். இப்போ நம்ம அடுத்து பார்க்குறது வந்து சப்டூப்ளிகேட் ரேஷியோஸ்க்கு எக்ஸாம்பிள் பார்ப்போம். சப்டூப்ளிகேட் ரேஷியோஸ்க்கு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஏ இஸ் டு பி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரூட் ஏ இஸ் டு ரூட் பி. 25 இஸ் டு 64, அப்போ ரூட் 25 இஸ் டு ரூட் 64. ரூட் 25 உங்களுக்கு தெரியல, 5 2 தடவை பெருக்குன்னா 25, அதனால் 25ஓட ஸ்கொயர் ரூட் 5, 64ஓட ஸ்கொயர் ரூட் 8. அப்போ இதனுடைய சப்டூப்ளிகேட் ரேஷியோ 5 இஸ் டு 8. அடுத்து 100 இஸ் டு 400, அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 100 இஸ் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 400. இது ஸ்கொயர் ரூட் எப்படி கண்டுபிடிக்கும்? இது 10 இன்ட்டு 10, இது வந்து 20 இன்ட்டு 20. அப்போ 2 10க்கு ஒரு 10 எடுத்துக்கணும், 2 20க்கு ஒரு 20 எடுத்துக்கணும். அப்போ இதுதான் வந்து இதில் என்னது? சப்டூப்ளிகேட் ரேஷியோஸ். இதே மாதிரி அடுத்ததுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். இப்போ ட்ரிப்ளிகேட் ரேஷியோஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ட்ரிப்ளிகேட் ரேஷியோஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். இப்போ ஏ இஸ் டு பி அப்படின்னு கொடுத்தா ட்ரிப்ளிகேட் ரேஷியோ என்ன சொன்னேன்? ஏ கியூப் இஸ் டு பி கியூப். 3 இஸ் டு 4 அப்படின்னு கொடுத்தா 3 கியூப் இஸ் டு 4 கியூப். 3 கியூப் இஸ் டு 4 கியூப் என்னது? 3 கியூப் 27, 4 கியூப் வந்து 64. அப்போ இதனுடைய ட்ரிப்ளிகேட் ரேஷியோ வந்து 27 இஸ் டு 64. இப்போ 5 இஸ் டு 6ன்னு கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் 5 கியூப் இஸ் டு 6 கியூப். 5 கியூப் எவ்வளவு? 125. 6 கியூப் எவ்வளவு? 216. 6 6 36, 36 216. அப்படியே 3 தடவை பெருக்கி போட்டால் அது வந்து ட்ரிப்ளிகேட் ரேஷியோ. இப்போ நம்ம வந்து சப் ட்ரிப்ளிகேட் ரேஷியோஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். இதெல்லாம் 1 வேர்டில் வரும். எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் இருந்தால் இதெல்லாம் கேட்பாங்க. சப் ட்ரிப்ளிகேட் ரேஷியோஸ். ஏ இஸ் டு பி அப்படின்னா அதனுடைய சப் ட்ரிப்ளிகேட் ரேஷியோ என்ன? கியூப் ரூட் ஆஃப் ஏ இஸ் டு கியூப் ரூட் ஆஃப் பி. இப்போ வந்து 64 இஸ் டு 125, இதனுடைய சப் ட்ரிப்ளிகேட் ரேஷியோ என்னன்னா கியூப் ரூட் ஆஃப் 64 இஸ் டு கியூப் ரூட் ஆஃப் 125. அதாவது இதை 3 தடவை எழுதலாம், 8 இன்ட்டு 8 இன்ட்டு 8ன்னு இஸ்ட்டு இதை வந்து 5 இன்ட்டு 5 இன்ட்டு 5ன்னு எழுதலாம். கியூப் ரூட்னா 3 8க்கு ஒரு 8, 3 5க்கு ஒரு 5 எடுத்துக்கணும். இதுதான் கியூப் ரூட். அப்போ இதனுடைய இது வந்து எவ்வளவு?
4 × 4 × 4 தான் வந்து 64. 4 16, 16 நாள் 64. அதனால் 4 3 நாளுக்கு ஒரு 4 எடுத்துக்கணும், 3 5க்கு ஒரு 5 எடுத்துக்கணும். 8 × 8 வந்து 64. 4 × 4 × 4 தான் 64. 4 16, 16 நாள் 64. 4:5 தான் இதுக்கு வந்து ஆன்சர். இப்போ அடுத்து பாருங்க, 27:216 அப்படின்னா கியூப் ரூட் ஆஃப் 27 கியூப் ரூட் ஆஃப் 216. அதாவது 3 × 3 × 3ன்னு இதை எழுதலாம். இதை வந்து 6 × 6 × 6ன்னு எழுதலாம். அப்போ இந்த 3 3க்கு ஒரு 3 எடுத்துக்கணும், 3 6க்கு ஒரு 6. அப்போ இதனுடைய சப்ட்ரிப்ளிகேட் ரேஷியோ 3:6. 27ஓட கியூப் ரூட் வந்து 3, 216ஓட கியூப் ரூட் வந்து 6. இங்கே வந்து 64ஓட கியூப் ரூட் வந்து 4, 125ஓட கியூப் ரூட் வந்து 5. கியூப் ரூட் எடுத்தால் அது வந்து சப்ட்ரிப்ளிகேட் ரேஷியோஸ். புரிஞ்சுதா? ட்ரிப்ளிகேட் ரேஷியோ. அடுத்து ஒரு ரேஷியோ இருக்குது, அதை சொல்லித்தரேன். காம்பவுண்ட் ரேஷியோ. காம்பவுண்ட் ரேஷியோ அப்படின்னா என்ன அப்படின்னா, மல்டிப்ளை பண்ணுறது, ஃப்ராக்ஷன்ஸை டுகெதர் மல்டிப்ளை பண்ணால் அதுக்கு பேர் வந்து காம்பவுண்ட் ரேஷியோஸ்னு அர்த்தம். அதாவது இப்போ 2:3ன்னு ஒரு ஃப்ராக்ஷன் இருக்குது, ரேஷியோ இருக்குது. 4:5 இருக்குது. இதனுடைய காம்பவுண்ட் ரேஷியோவை கண்டுபிடிங்க அப்படின்னா 2:3 எப்படி எழுதலாம்? 2/3ன்னு எழுதலாம். 4:5 எப்படி எழுதலாம்? 4/5ன்னு எழுதலாம். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் இதுதான் இதனுடைய காம்பவுண்ட் ரேஷியோ, 8/15. இது ரெண்டு ரேஷியோவையும் மல்டிப்ளை பண்ணி எழுதுனா அதுக்கு பேர் காம்பவுண்ட் ரேஷியோ அப்படின்னு அர்த்தம். மல்டிப்ளை, ரெண்டு ஃப்ராக்ஷன்ஸை மல்டிப்ளை பண்ணுறதுக்கு பேர் தான் காம்பவுண்ட் ரேஷியோஸ். இப்போ இந்த காம்பவுண்ட் ரேஷியோஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். Find the compound ratio of காம்பவுண்ட் ரேஷியோனா இங்கே 2 ரேஷியோ கொடுத்துருக்கோம். இப்போ உங்களுக்கு இந்த டூப்ளிகேட் ரேஷியோ, ட்ரிப்ளிகேட் ரேஷியோலாம் பார்த்தா ஒவ்வொரு ரேஷியோ கொடுத்து தான் கேட்பாங்க. ஆனால் காம்பவுண்ட் ரேஷியோங்கையில் உங்களுக்கு 2 ரேஷியோ கொடுத்தா தான் காம்பவுண்ட் ரேஷியோ கண்டுபிடிக்க முடியும். காம்பவுண்ட் ரேஷியோ ஆஃப் 3:2 and 4:5 கேட்குறாங்கன்னு வச்சுக்குவோம். அப்போ 3:2 எப்படி எழுதலாம்? 3/2ன்னு எழுதலாம். இதை 4/5ன்னு எழுதலாம். ரெண்டை என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். இதை இங்கே சுருக்க முடிஞ்சால் சுருக்கிறோம். இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, எப்போவுமே ரேஷியோவா போடையில் இது ஃபர்தர் சிம்பிளிஃபை பண்ணுற மாதிரியே இருக்கக்கூடாது. கடைசியாக சுருக்கி வர்றது தான் வந்து ரேஷியோ. அதை வந்து ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணவே முடியாது, அந்த மாதிரி இருக்கணும். அதனால இந்த வந்து இங்கே கேன்சல் பண்ணிடலாம். 2 2s are 4ன்னு. இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது. 3 2s are 6, 6/5. அப்போ இதனுடைய காம்பவுண்ட் ரேஷியோ என்னென்ன ஆன்சர்? 6:5 தான் இதனுடைய காம்பவுண்ட் ரேஷியோ. இதை வந்து நீங்கள் சும்மா இப்படி பெருக்கி எழுதலாம். 3/2 × 4/5 = 12/10ன்னு எழுதலாம். ஆனால் 12/10ங்கிறது இன்னும் சிம்பிளிஃபை பண்ண முடியுது இல்லையா? அதனால இது ரேஷியோன்னு நம்ம சொல்ல முடியாது. இதை ஃபர்தர் சிம்பிளிஃபை பண்ணக்கூடாது. அப்போ 2ஆல் அடித்தா 6, 5, அப்போ 6/5 அப்படின்னு நீங்கள் போடலாம். இல்லை இங்கே கேன்சல் பண்ணி கிராஸில் கேன்சல் பண்ணி கிராஸ் கேன்சலேஷன் பண்ணியும் போடலாம். இதனுடைய ஆன்சர் வந்து 6:5. இதுதான் வந்து காம்பவுண்ட் ரேஷியோ ஆஃப் 3:2 and 4:5. இப்போ இன்னொரு கேட்குறேன் பாருங்கள். இது 2 ரேஷியோவுக்கு தான் காம்பவுண்ட் ரேஷியோன்னு இல்லை, 3 ரேஷியோவுக்கும் கண்டுபிடிக்கலாம். காம்பவுண்ட் ரேஷியோ ஆஃப் 2:3, 6:11, 11:2. இதனுடைய காம்பவுண்ட் ரேஷியோ என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 2:3 2/3ன்னு எழுதலாம். 6:11 6/11ன்னு எழுதலாம். 11:2 11/2ன்னு எழுதலாம். மல்டிப்ளை பண்ணி இந்த 11 இங்கே கேன்சல் பண்ணிடலாம். 2 இங்கே கேன்சல் பண்ணிடலாம். 3 2s are 6. அப்போ என்ன வருது இங்கே உங்களுக்கு? 2 கீழே வந்து ஒன்றுமே வரல, அதனால் 1 எல்லாம் கேன்சல் ஆகி 1ல் இருக்குது. அப்போ இதனுடைய ரேஷியோ 2:1. அப்போ இந்த 3 ரேஷியோவும் காம்பவுண்ட் பண்ண ரேஷியோட ஆன்சர் என்ன? 2:1. இந்த மாதிரி தான் காம்பவுண்ட் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். இப்போ இன்றைக்கி நம்ம இந்த டைப்ஸ் ஆஃப் ரேஷியோலாம் பார்த்தோம். டூப்ளிகேட் ரேஷியோ, சப்டூப்ளிகேட் ரேஷியோ, ட்ரிப்ளிகேட் ரேஷியோ, சப்ட்ரிப்ளிகேட் ரேஷியோ. இப்போ நம்ம பார்த்தது வந்து காம்பவுண்ட் ரேஷியோ, இதெல்லாம் பார்த்தோம். இனி ரேஷியோவை வந்து எப்படி பிரிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம்.
இப்போ வந்து இப்படி கொடுத்துருக்கான்னு வச்சுக்கோ, டிவைட் பண்ணணும். ரேஷியோவை ஒரு குறிப்பிட்ட தொகையை குறிப்பிட்ட விகிதத்தில் பிரிக்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். டிவைட் ₹672 இந்த ரேஷியோ 5:3. இந்த ரேஷியோ 5:3. இந்த ₹672 5 பங்காகவும் 3 பங்காகவும் பிரிக்கணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அப்போ மொத்தம் எத்தனை பங்கு? 8 பங்கு. அதாவது இந்த 8 பார்ட்ஸ் சேர்ந்தது தான் எவ்வளவு? ₹672. 8 பங்கு இருக்குது இதில். அப்போ இதில் முதல்ல ஒரு பார்ட் எவ்வளவுன்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். ஒரு பார்ட் எவ்வளவுன்னா 672/8. 8 பார்ட் ₹672. ஒரு பார்ட் 672/2. 8 8 64, 8 4 32, ₹84 தான் ஒரு பார்ட். நம்ம எப்படி பிரிக்கணும்? 5 பார்ட்டாகவும் 3 பார்ட்டாகவும் பிரிக்கணும். அப்போ 5 பார்ட்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு பார்ட்டை என்ன பண்ணலாம்? 5 பார்ட்டால் மல்டிப்ளை பண்ணலாம். ஒரு பார்ட்டை 5ஆல் பெருக்கணும். அப்போ உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா ₹420 வரும். அடுத்து என்ன வேணும்? 3 பார்ட் வேணும். அப்போ 3 பார்ட்ஸ் வேணும்னா 84 என்ன பண்ணணும்? 3ஆல் பெருக்கணும். 3ஆல் பெருக்குனா 252. ஒரு பங்காக கண்டுபிடிச்சிட்டாலே இன்னொன்று கண்டுபிடிச்சிடலாம். 672லேருந்து 420 போச்சுன்னா எவ்வளவு? 252. ஒரு செக்கிங்க்கு என்ன பண்ணலாம்? நான் இது வந்து செக்கு தானே தவிர இது வந்து உங்களுக்கு இது கிடையாது. இது ரெண்டையும் கூட்டுனீங்கன்னா ₹672 நீங்கள் அதனால் இங்கே பெருக்கி போட்டது வகுத்து போட்டதெல்லாம் கரெக்டாக நீங்கள் பார்த்துக்கலாம். அதாவது இந்த ₹672 8 பங்காக முதல்ல 8 பங்கு சேர்ந்தது தான் ₹672. அப்போ அதில் ஒரு பங்கு எவ்வளவுன்னு பார்த்தோம்னா ₹84. இது வந்து 5 பங்காக பிரிக்கணும். இதை வந்து 3 பங்காக பிரிக்கணும். அப்போ ஒரு பங்கு ₹84, 5 பங்கு ₹420, ஒரு பங்கு ₹84, 3 பங்கு ₹252. நமக்கு என்ன கேட்டிருக்கு? ரேஷியோவில் கேட்டிருக்கு. அதனால் ரேஷியோவில் சொல்லணும்னா இதனுடைய ஆன்சர் வந்து 420:252. இதெல்லாம் வந்து சுருக்கக்கூடாது. ஏன்னா இது 5 மடங்கு அப்படியே 420ன்னு போட்டுறோன்னு இதை வந்து 252 போட்டுரும். சுருக்குனா என்ன ஒரு 5:3 தான் வரும். அதனால ரேஷியோன்னு கேட்டதுனால இந்த 5 மடங்கு எவ்வளவு 3 மடங்கு எவ்வளவு அப்படிங்கிறத நமக்கு இங்கான ஆன்சர். இந்த ₹672 நம்ம எப்படி பிரிச்சிருக்கோம்? 420:252 பிரிச்சுட்டோம். இது என்ன ரேஷியோவில் இருக்குது? 5:3ங்கிற ரேஷியோவில் இருக்குது. புரியுது இந்த கணக்கு? இப்போ அடுத்தது போவோம். இது வந்து இப்போ 2 மடங்கு 2 பேருக்கு நடுவில் பிரித்தோம் இல்லையா? இப்போ வந்து 3 பேருக்கு நடுவில் பிரிக்கிறத பார்ப்போம். டிவைட் ₹1162 among ABC. இந்த ரேஷியோ 35:28:20 அப்படிங்கிற ரேஷியோ 1162 ஏபிசிங்கிற 3 பேருக்கு நடுவில் 35:28:20 அப்படிங்கிற விகிதத்தில் பிரிக்கணும். அப்போ நம்ம மொத்தத்தில் இந்த 5 3 8ன்னு கூட்டினோம்ல, அதே மாதிரி இதையும் கூட்டிக்கணும். எதை கூட்டணும்? 35 + 28 + 20 அது எவ்வளவுன்னு கூட்டிக்கணும். இது 3ஐயும் எவ்வளவுன்னு கூட்டிக்கணும். 35 + 28 + 20 83 பகுதி வருது. இது வந்து 83. அப்போ 83 பார்ட்ஸ் வந்து எவ்வளவு? ₹1162. அப்போ ஒரு பார்ட் எவ்வளவு? ஒரு பார்ட் எவ்வளவுனா 1162 83ஆல் டிவைட் பண்ணால் ஒரு பார்ட் கிடைக்கும். 1162 83ஆல் டிவைட் பண்ணால் ஒரு பார்ட் கிடைக்கும். அது எவ்வளவுனா 14. அப்போ நமக்கு ஏக்கு எவ்வளவு? 35 பார்ட்ஸா? 35 பார்ட்ஸ். அப்போ 14 என்ன பண்ணணும்? 35ஆல் பெருக்கணும். 14 × 35 ₹490 கிடைக்கும். இங்கே என்ன யூனிட் கொடுத்துருக்கோ அந்த யூனிட்டை இங்கே எழுதணும். பிக்கு எவ்வளவு பார்ட்ஸு? 28 பார்ட்ஸ். அப்போ 14 என்ன பண்ணணும்? நம்ம 28ஆல் பெருக்கணும். ₹392. சிக்கு எவ்வளோ பார்ட்ஸ்? 20 பார்ட்ஸ். அப்போ 14 என்ன பண்ணணும்? 14ங்கிறது ஒரு பங்கு. 20 பங்கு வேணும்னா 14 × 20 280. ஒரு செக்கிங்க்கு நான் என்ன சொல்கிறேன்? செக் பண்ணுறேன். இப்போ நான் இதை கூட்டி 2 9 18 16 1
நான் 5 5 3 8 8 2 10 2 8 9 9 18 26 2 4 2 6 3 9 2 11 1162 வருதா? அதனால இது கரெக்ட். இப்படி பிரிச்சாச்சு. அப்போ என்ன ரேஷியோவில் நம்ம பிரிச்சிருக்கோம்? 490:392:280 அப்படின்னு பிரித்தா இதுதான் வந்து என்னது 35:28:20ங்கிற ரேஷியோவில் நம்ம வந்து இதை பிரிச்சிட்டோம். 490:392:280 அப்படின்னு சொல்லி நம்ம பிரிச்சிட்டோம். இதுதான் வந்து ஒரு ரூபாயை இந்த இத்தனை மடங்காக பிரிக்கக்கூடிய ஒரு கணக்கு. இதை பார்த்துங்க. அடுத்து என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா, இப்போ A:B:C அந்த மாதிரி 3 ரேஷியோ கண்டுபிடிக்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அடுத்த டைப் பாருங்க. இப்போ வந்து A:B 5:3ன்னு கொடுத்துருக்காங்க. B:C 7:4ன்னு கொடுத்துருக்காங்க. A:B தனியாக கொடுத்துருக்காங்க, B:C தனியாக கொடுத்துருக்காங்க. ஆனால் கேட்டிருக்கிறது A:B:C எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. A:B:C எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. இது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால், முதல்ல A இங்கே எழுதுங்க, B இங்கே எழுதுங்க, C இங்கே எழுதுங்க. இப்போ A:B 5 3, B:C எவ்வளவு 7 4. இப்படி கீழே கோடு போட்டு இது ரெண்டையும் பெருக்குங்க. 4 3 12. அடுத்து நேர பெருக்குங்க. 7 3 21, 7 3 21. அடுத்து இதை பெருக்குங்க. 7 5 35. இதுதான் இதனுடைய ரேஷியோ. எதனுடைய ரேஷியோ? A:B:C. இப்படி எழுதிட்டு இந்த மாதிரி பெருக்கி போட்டிங்கன்னா ஈஸி. 4 3 12, 7 3 21, 7 5 35. 35:21:12 அப்படிங்கிறது தான் A:B:Cயோட ரேஷியோ. இது புரியுதா இந்த மாடல்? இப்போ நம்ம என்னென்ன இன்னைக்கு பார்த்தோன்னா, ரேஷியோஸில் டூப்ளிகேட் ரேஷியோ, சப்டூப்ளிகேட் ரேஷியோ, ட்ரிப்ளிகேட் ரேஷியோ, சப்ட்ரிப்ளிகேட் ரேஷியோ, காம்பவுண்ட் ரேஷியோ பார்த்துட்டு ஒரு ரூபாயை கொடுத்தா அது எந்தெந்த ரேஷியோவில் பிரிக்கச்சுன்னா எப்படி பிரிக்கணும்னு பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம்னா A:B:C எப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த A:B:Cலே நான் இப்போ அடுத்த கணக்கு போடுறேன் பாருங்க. இன்னொரு கணக்கு A:B 5:7, B:C 6:11, A:B:C என்ன அப்படின்னு கேட்டிருக்கு. 6:11. A:B 5:7, C வந்து 6:11, A:B:C என்னன்னு கேட்டிருக்கு. நான் சொன்ன மாதிரி ABCன்னு எழுதிக்கிங்க. 5 7, அதுக்கு கீழே 6 11. இப்போ 11 7 77, 7 6 42, 6 5 30. இதுதான் இதனுடைய ரேஷியோ. இதனுடைய ரேஷியோ A:B:Cயோட ரேஷியோ வந்து 30:42:77. இதுதான் அதனுடைய ஆன்சர். இப்போ அடுத்த சம் போகிறேன் பாருங்க. A:B 3:4, B:C 8:9. Find A:C. A:B 3:4, B:C 8:9. இப்போ A:C கேட்டிருக்காங்க. உங்களை A:B:C கேட்கல, A:C. ஆனால் A:C தெரியணும்னாலும் A:B:C தெரிஞ்சாதான் கண்டுபிடிக்கலாம். இப்போ A எழுதிக்கிங்க, B எழுதிக்கிங்க, C எழுதிக்கிங்க. A 3 4, இது வந்து 8 9. இப்படி இந்த Bயில் மட்டும் 2 என்ட்ரி வரும். ஏன்னா இங்கே ஒரு என்ட்ரி இருக்குது, இங்கே ஒரு என்ட்ரி இருக்குது. இப்போ 9 4 36, 8 4 32, 8 3 24. இது எதனுடைய ரேஷியோ? A:B:Cயோட ரேஷியோ 24:32:36 அப்படிங்கிறது. ஆனால் இதை வந்து நம்ம சுருக்கலாம். இங்கேயெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து சுருக்க முடியாது. இதுக்கு 3க்குமே காமனாக எந்த நம்பருமே இல்லை. இது 7ஆல் போகும், இது 7ஆல் போகும், இது 7ஆல் போகாது. இது 2ல் போகும், இது 2ல் போகும், இது காமன் நம்பர் இல்லாதனால நம்ம சுருக்கலை.
அதே மாதிரி தான் 35, 21, 12 இது 2 7ஆல் போகும், ஆனால் இது போகாது. அது மாதிரி காமன் நம்பர் இல்லாதனால இது சுருக்கலை, இது ஃபர்தர் சுருக்க முடியாது, ஃபர்தராக இது சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஆனால் இதை வந்து ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணலாம். ஏன்னா இப்போ முதல்ல 2ஆல் போடுங்க, அது ரொம்ப ஈஸி. 2 12 24, 2 16 32, 2 18 36. இன்னும் சுருக்கலாம். 2 6 12, 2 8 16, 2 9 18 அப்படின்னு நம்ம சுருக்கலாம். இப்போ நம்ம வந்து இதை வந்து இது காமனாக இதுக்கு எதுவுமே இல்லை, இப்போ சுருக்க முடியாது. ஆனால் நம்ம கேட்டிருக்கிறது A/C மட்டும்தான் நம்ம கேட்டிருக்காங்களே தவிர A/B/C கணக்கில் கேட்கல, A/C தான் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம A வந்து 6, C வந்து 9. இதை திரும்ப சுருக்கலாம். 3 2 6 3 9 2:3. அப்போ ஆன்சர் வந்து 2:3 தான் ஆன்சர். A/C வந்து 2:3. அந்த மாதிரி எவ்வளவு சுருக்க முடியுமோ அவ்வளோ. A/B/C இருக்கையில் அதை சுருக்க முடியாது. ஆனால் A/Cன்னு தனியாக எடுத்து எழுதும்போது 6:9 2:3. அப்போ இங்கே A/B/C கேட்டால் 6:8:9, A/C மட்டும் கேட்டால் 2:3. ஆனால் A/C கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? A/B/C கண்டுபிடிச்சாதான் இதை கண்டுபிடிக்க முடியும். இதில் 3 கணக்கு போட்டோமா. இப்போ இன்னொரு கணக்கு இதில் போடுவோம், 4வது கணக்கு இந்த மாடலில் போடுவோம். அது என்ன அப்படின்னா, A/B 2:3, B/C 4:5, C/D 1:2. 3 ரேஷியோ கொடுத்து என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்கு? A/B/C/D இது கண்டுபிடிக்க சொல்லியிருக்கு. அப்போ இதுக்கும் நம்ம முதல்ல A/B/C கண்டுபிடிச்சு தான் கண்டுபிடிக்க முடியும், சரியா? அதனால ஃபஸ்ட்டு A/B/C கண்டுபிடிப்போம். அதுக்கு ஏபிசியை வரிசையாக எழுதிக்கிங்க. 2 3 4 5. அப்போ இதை போட்டோன்னா 15 12 8 8:12:15. இதில் வந்து இது வந்து